2 பர்சனல் லோன் இருக்குது, 3 கார்டு இருக்குது. இதை சமாளிக்க முடியல, எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது. அப்படி சூழ்நிலை வரும்பொழுது ஒரு 20-25 லட்சத்துக்கு நீங்கள் லோன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் எனக்கு இருக்குங்க. ஏதோ ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னா பரவாயில்ல. எனக்கு இருக்கக்கூடிய கடன்லாம் கேட்டிங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது. என்ன பண்ணுதுன்னே தெரியல. நான் வாங்கக்கூடிய சம்பளம் எனக்கு கடன் அடைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது, இஎம்ஐ கட்டுறதே கரெக்டாக இருக்குது. 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கடனை எப்படி அடைக்க போகிறேனே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய கடன் ஆயிடுச்சு, ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு கடன் இருக்குது. ஆனால் எப்படி கட்ட போகிறேனே தெரியல. கிரெடிட் ஸ்கோரும் சுமாராக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுதே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான 3 விதமான வழிகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் கடன் அடைக்கிறதுக்கான 3 விதமான வழியும் பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான வழியில் என்ன ஒரு சிறப்புனா, கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே நேரத்தில் இன்கமும் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான சோர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அதுக்கு யார் லோன் தராங்கன்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அதிகமான கடன் இருக்குங்க, என்னால் சமாளிக்க முடியல ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க, யார் லோன் தராங்க, இந்த லோனை வாங்கி எப்படி அடைக்க போகிறீங்க போல டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக கிடைக்கிறது மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 விதமான வாய்ப்புகளை பார்க்க போகிறோம். உங்கள் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்த வாய்ப்பில் உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கும். ஸோ அது போல் ஒரு சோர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சோர்ஸ் இல்லை பாஸ் எனக்கு செட் ஆகலை சொன்னீங்கன்னா அடுத்த சோர்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்குது. ஸோ 2வது சோர்ஸும் உங்களுக்கு எலிஜிபிள்னா கவலைப்படாதீங்க, 3வது சோர்ஸ் இருக்குது, அது எல்லாருக்குமே எலிஜிபிள். ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வாய்ப்பு என்ன, அதாவது இந்த அதிகபட்சமான கடன் எனக்கு இருக்குது, இது அடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடமான கடன். அடமான கடன் அப்படி சொல்லும் போது உங்கள் மனசில் டக்குன்னு தோணுது, அது எங்கே இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலில் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அடமான கடனை பொறுத்த வரைக்குமே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உங்கள் பேர் வீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது லோன் கிடைக்கும். சில பேருக்கு சொத்துக்கள் அடிப்படையில் வச்சுருப்பாங்க, வெறும் லேண்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது 2 வகையான ஆப்ஷன்லையும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் பேரில் இல்லை, எங்கள் அம்மா பேரில் இருக்குது, எங்கள் அப்பா பேரில் இருக்குது அப்படி சொன்னீங்கனாலும் அதுக்கான விஷயத்தை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸில் இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் பேரில் ஒரு இடம் இருக்குங்க, இந்த இடத்த நீங்கள் அடமான கடன் போடுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்ற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறம் யார் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க விஷயத்த சொல்கிறேன். அடமான கடனை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸை காட்டிலும் எதை நீங்கள் சோர்ஸாக வைக்கிறீங்களோ, இந்த அடமான கடனுக்காக வீடை வைக்கிறீங்க வச்சுங்களேன், அந்த வீடோடைய தாய் பத்திரம் இருக்கணும். அது இல்லாமல் அந்த வீட்டோடைய பட்டா இருக்கணும். பட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதை பார்க்கணும். டிடிசி அப்ரூவ்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அது முக்கியமாக கவனிப்பாங்க. நீங்கள் அதுக்கு வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சொத்து வரி நீங்கள் கட்டியிருக்கணும். நிலுவைத் தொகை வரை சொத்து வரி அப்டேட்டில் இருக்கணும். ஸோ முக்கியமாக அந்த வீட்டோடைய இபி பில்லேருந்து எல்லாமே எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா இதுக்கு எவ்வளோ வேல்யூன்றது ஒரு எஸ்டிமேட் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுக்காக நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். சாதாரண ஒரு சிவில் இன்ஜினியரை பார்த்து ஒரு எஸ்டிமேட் கேட்டிங்கனாவே அது ஒரு பைஸ் கேட்பார். அது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அவர் ஒரு எஸ்டிமேட் கொடுப்பார். ஸோ அந்த எஸ்டிமேட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை இணைச்சி இப்போது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. கூட என்ன அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய இன்கம். அதாவது நான் வேலை செய்கிறேன், எனக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட என்னால் முடியும், அதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறீங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் ஆனீங்கன்னா உங்களை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இணைக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் இந்த லோன் தராங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பேங்கை சொல்கிறேன். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்குமே புதுசாக நீங்கள் இடம் ஒரு வீடு கட்ட போகிறீங்கனாலும் சரி, வீடை வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது வீடை ரெனோவேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடை அடமான வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா வித ஆப்ஷனும் இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் செய்கிறாங்க. இதில் அடமான கடன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க போடக்கூடிய வட்டி அது டீட்டெயில் ஒன் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் தான் கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஏற்றபடி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே தாராளமாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வீடு அடமான வைக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லைங்க. இதுக்கு எனக்கு லேண்டு மட்டும் தான் இருக்குது அப்படி சூழ்நிலைங்கன்னா கவலைப்படாதீங்க. லேண்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீடு கட்டுவதாக சொல்லி லோன் வாங்கலாம்.
கட்டுவதாக சொல்லிட்டு அப்புறமா வீடு கட்டாமல் போயிட்டேன்னா அப்படி கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் இடத்தோடைய அளவு வச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் தரப்போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் கொடுத்து ஒரு வீடு ரெடி பண்ணுங்கள். வீடும் கட்டுங்க. அதே நேரத்தில் நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ ஒரு அதிகமான பட்சத்தில் கட்டாமல் நார்மலான ஒரு லெவலில் கட்டி மீதிக்கிற பைசா வச்சு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் உங்கள் பேரில் இருந்தால் இதை செய்யலாம். என் பேரில் இல்லை, எங்கள் அப்பா அம்மா பேரில் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். உங்கள் அப்பா அம்மா வந்து இதுக்கு என் பையன் வந்து இந்த லோன் அடைப்பான்ட்டு அவங்க உறுதி எழுதி கொடுத்தா போதும், நோ அப்ஜெக்ஷன் எழுதி கொடுத்தா போதும். அவங்க பேர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் லோன் ஆஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து அடமான கடனில் வந்துடுது. இன்கேஸ் அண்ணன் தம்பி யாராக இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடமான கடனில் வந்தது. இந்த கடனை தவிர்த்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் தராங்க. இதுக்கு நார்மலான ஒரு வட்டி போடுறாங்க. அதாவது 14% 18% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து கம்மியாக சொன்னாலும் நான் கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்கிறேன், கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் இதுக்கு உண்டு, இதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் உண்டு. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்துருவாங்க. அடமான கடன் இல்லாதவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ளிகேட் லோன். இந்த கோஆப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமான அமௌண்ட்டுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஒரு கோஆப்ளிகேட் வரும்போது ஒரு பர்சனல் லோனுக்கு ஒரு கோஆப்ளிகேட் போட்டு லோன் வாங்குறாங்கன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் தான் கிடைக்கும். ஆனால் இந்த அதிகமான அமௌண்ட்டு தேவைப்படுறீங்கன்னா கோஆப்ளிகேட் நீங்கள் சேரவங்க யாராக இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்களாக இருக்கணும், ஒரு பெரும் புள்ளியாக இருக்கணும், அல்லது நல்ல ஒரு பேங்க் பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்பேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா கோஆப்ளிகேட்டாக லோன் சேர முடியும். இந்த கோஆப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எலிஜிபிலிட்டி காட்டிலும் நீங்கள் உங்களுக்காக சூரிட்டி போகிறாரு இல்லையா, அவருடைய எலிஜிபிலிட்டி தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த கோஆப்ளிகேட் லோன் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த லோனை தரத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இதை தராங்க. ஆதித்யா பிர்லா உங்களுக்கு தராங்க, பொன்னவலா ஃபின்கார்ப் தராங்க, ஹீரோ ஃபின்கார்ப் தராங்க. இது போல் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு தராங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட தராங்க. ஸோ கோஆப்ளிகேட் லோனுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீராம் சிப்ஸ் கூட இந்த லோன் தராங்க. ஸோ கோஆப்ளிகேட் லோனுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு 10 இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இவர் லோன் கட்டலைன்னா நான் லோன் கட்டுறேன்னு சொல்லபடி அவருடைய ஹோப் இருக்கணும். ஸோ அவர் ஒரு வசதி வாய்ப்பு உள்ள மனுஷனாக இருந்தீங்கன்னா ஒரு 20-25 லட்சத்துக்கு கூட இந்த லோன் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ளிகேட்டோட செகண்ட் ஆப்ஷன்ஸ். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன். 2 பர்சனல் லோன் இருக்குது, 3 கார்டு இருக்குது. இதை சமாளிக்க முடியல, எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது. அப்படி சூழ்நிலை வரும்பொழுது ஒரு 20-25 லட்சத்துக்கு நீங்கள் லோன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே எல்லா கடையும் அடைக்கிறதுக்கு ஒரு லோன் தராங்கன்னா உங்களுடைய இன்கம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இன்கம் உங்களுக்கு பெருசாக இல்லைன்னா நீங்கள் டெபிட் கன்சல்டேஷன் லோன் வாங்குவதற்காக கோஆப்ளிகேட் சேர்க்க வேண்டியிருக்கும். இந்த கோஆப்ளிகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த லோனை வாங்க முடியும். ஸோ இதுக்காக மட்டும்தான் இந்த உறவினர்களை சேர்த்துப்பாங்க. ஸோ பிளட் ரிலேஷன் அந்த முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களால மூலமாக இந்த லோன் வாங்க முடியும். அதாவது அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு ஒரு 5 லட்சம் எலிஜிபிலிட்டி, அல்லது உங்களுக்கு ஒரு 10 லட்சம் எலிஜிபிலிட்டி, அப்படி செக் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த லோன் ஆப்ஷன் பண்ணுவாங்க. 20 லட்சத்துக்கு மேலே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா லோன் ஆப்ஷனுக்கும் சொல்லக்கூடிய அதே டாக்குமெண்ட்ஸ் தான் இவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த லோனை எடுத்தோடனே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டியெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு சாங்ஷன் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்பாங்க. உங்களுடைய பழைய லோன்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதை க்ளோஸ் பண்ணுற பிறகு அந்த க்ளோசர் ஃப்ரீ க்ளோசர் இருக்கு இல்லையா, அந்த க்ளோஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்த பிறகு, அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு ஃபண்டு அடுத்தது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கோஆப்ளிகேட் லோன் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கன்சல்டேஷனுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த லோனை தரது யார்? HDFC பேங்க் முன்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மட்டும்தான் இந்த லோனை தராங்க. டாடா கேபிட்டல் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபைனான்ஸ் தராங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் தராங்க. எனக்கு தெரிஞ்சு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த லோன் ஆப்ஷன் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் இந்த லோனை அப்ளை பண்ணும்பொழுதே முன்கூட்டியே பணம் செலுத்த வேண்டியது இருக்கும். நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். அந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோன் சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 விதமான லோன் ஆப்ஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு சிலது செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து இது கிடைக்காம போகும். ஆனால் 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனைத்து விதமான கடனை அடைக்கிறதுக்கான வழி தான் இவைகள்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடைக்க முடியும். வட்டியில் டிஃப்ரெண்ட் வரும், அதை மட்டும் கவனித்து முன்கூட்டியே பிளான் பண்ணி அப்ளை பண்ணுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.